உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் எஸ்ஜேபியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் தவளை வடை. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பொங்கலம். இது எப்படி செய்கிறதுனா, சும்மா கொஞ்சம் கடலப்பருப்பு அரிசியை எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு செய்ய வேண்டிய ஐட்டங்க. இது உங்களுக்கு செய்ய தெரிஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து, பாயில் ரைஸ் ஒரு கப்பு எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த பொங்கலம் எங்கள் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 முறையாவது செய்வோங்க. பொங்கலம், உப்புருண்டை, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இது 4 முறை, அது 4 முறை. ஈவினிங் நைட் டைமுக்கு இல்லை ஈவினிங் டைமுக்கு செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட செஞ்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். இந்த மாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் இதுக்கு எடுத்துங்கிறது தேங்காய் ஒரு கப்பு, இந்த துண்டு துண்டாக நறுக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் திப்பியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ஹைலைட்டாக என்னன்னா, எதுவுமே நீங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது, திப்பியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, சட்னிக்கு அரைக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் கலக்காத தான் அரைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸையும் கடலப்பருப்பையும் இதன் கூட நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அரைக்கிறப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனு, எவ்வளோ எடுத்துக்கிறோம் அந்த குவான்டிட்டிக்கு 1/2 டீஸ்பூனு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அதுக்கு சேர்த்துக்கணும், இதுக்கு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ரவை பதத்தில் அரைச்சி சேர்த்துக்கணும். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ரவை பதம் இருக்கணும். இதோட ஹைலைட்டே ரவை பதத்தில் அரைக்கிறது தான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் பார்த்திங்களா, நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா நரான்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பருப்போட நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, இந்த அரிசி மாவு கடலப்பருப்போடு சேர்த்து அரைச்சிட்டு அதை கோகோனட்டில் திப்பி அரைச்சி வச்ச மாதிரி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போடுறோம் நம்ம. அதுக்கு 25 கிராம் ஆயில் எடுத்துக்கலாம். சரியாலாம் இல்லைங்க, 25 கிராம், 5 கிராம் கூட்ட இருந்தால் ஆயில் நல்லா தான் இருக்கும். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு அப்படியே முழுசாக அப்பப்போ சாப்பிட்றப்போ வாயில் படும் பாருங்க. காஞ்ச மிளகா ஒரு 8 எடுத்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கிறேன், சேர்த்துங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 2-3 எக்ஸ்ட்ரா கூட போடுங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேருங்க. இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. எல்லார் வீட்டிலும் செய்ய மாட்டாங்க, குறிப்பாக ஒரு சில வீட்டில் தான். இதை நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேலே முருவலாக உள்ள சாஃப்டாக இருக்கும் இந்த ஐட்டம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் தயாராகிடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து, ரொம்ப திக்காக இருந்தால் வாட்டப்படாது, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அரைக்கிறப்ப தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா சேர்க்க தேவையில்ல. நான் கொஞ்சம் இப்போது தண்ணி சேர்த்து அது ஒரு பதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஆயில் தான் ரொம்ப முக்கியங்க. ஆயிலில் தான் இது நல்லா வேகும். ஆயில் நம்ம அதே மாதிரி ஒரு 20 கிராம் ஆயில் போட்டுக்கலாம். என்ன இது எண்ணெய் அவ்வளோ போடுறமேனு யோசிக்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பசங்களுக்கு இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயில் இப்போ முக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். வடை சுடுறதுக்கு ஈக்குவல் தான் இது. வடை ஃபுல்லாக இருக்கும், இது அடிப்பக்கம் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்று சுடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்மளுக்கு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். திருப்பி போட்டு இப்படி எடுத்து வச்சுங்க.
இந்த மாதிரி கலரில் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தீச்சி எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். அது முருவலாக இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும் அவ்வளோ நேரத்துக்கு. நான் 2 செஞ்சு எடுத்துங்கிறேங்க இப்போதைக்கு. அது இன்னும் ஒரு 10 வரும் நம்ம செஞ்சுக்கிற குவான்டிட்டிக்கு. 2 சாப்பிட்டாவே திம்முன்னு ஆகும். விருப்பப்பட்டவங்க 4 கூட சாப்பிட்றாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்படி புட்டா மேலே முருவலாக இருக்கும், உள்ளே எல்லாம் மசாலாவாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.